இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு புதிய வாக்குத்தத்தம். இன்றைய நாளிலும் 22ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வாக்குத்தத்தம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளே உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது என்றால், இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்பதை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய கற்பனையை இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கற்பனையினுடைய வல்லமை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய சரீரத்திலே இருக்கிற, நம்முடைய ஆவிலே இருக்கிற இருள் இந்த நாட்களிலே நீங்கி மெய்யான ஒளியாக இந்த நாட்களிலே அவர் நமக்குள்ளே பிரகாசிக்கிறது தான் அந்த வாக்குத்தத்தம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த கற்பனை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாட்களை கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இருளின் ஆதிக்கத்திலே இருந்த எங்களை வேதம் சொல்லுகிறது, அந்தகார இருளில் இருந்த எங்களை இந்த நாட்களிலே ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்தவர் அவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலே நமக்குள்ளே இருக்கிற இருள் எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும், மரண இருளாக இருந்தாலும், நோய் என்ற இருளாக இருந்தாலும், வறுமை என்ற இருளாக இருந்தாலும், நம்மை அலக்களிக்கிற அசுத்த கிரியைகளுடைய இருளாய் இந்த நாட்களில் இருந்தாலும், ஆனால் அந்த மெய்யான ஒளிக்கு முன்பாக எதுவும் இந்த நாட்களில் நமக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது அங்கே என்ன செய்கிறதாம், நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த மெய்யான ஒளி இந்த நாட்களில் பிரகாசித்து கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படி? அவருக்குள் வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் அங்கே என்ன இருந்தது என்று பார்ப்போமா இருந்தால், அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அந்த ஜீவன் என்ன செய்யுமாம், இந்த நாட்களிலே மனுஷனை இந்த நாட்களிலே அங்கே பிரகாசிக்க செய்யுமாம் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இந்த நாட்களிலே வருகிறதா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இருளை நீக்கும்படியாக அந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து, ஜீவனை தந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளிலும் இந்த 1 யோவான் 2வது அதிகாரம் 8வது வசனத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இருளிலே நடக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தாங்கள் இன்னுமே அந்த இருளுக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிறோம், இருளுக்குள்ளே இருக்கிறோம், நமக்கேன் இந்த பிரச்சனைகள், நமக்கேன் இந்த உபத்திரவங்கள், நமக்கேன் இந்த நோய்கள் என்று சொல்லி இந்த நாட்களை கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படி என்றால், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஒளியிலே நடக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குமா இருந்தால், நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு நடக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவருடைய ஒளி, அவருடைய அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளே வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம், நம்முடைய நடையிலே ஒரு பிரகாசம், நம்முடைய பேச்சிலே ஒரு பிரகாசம், நம்முடைய நினைவிலே ஒரு பிரகாசம், நம்முடைய சிந்தனையிலே ஒரு பிரகாசம் இந்த நாட்களிலே வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த நாட்களிலே நீங்கள் தயங்காமல் கலங்காமல் இந்த நாட்களிலே
அந்த மெய்யான ஒளியை இந்த நாட்களை பற்றி இந்த நாட்களை அவரோடு நடவுங்கள். அவர் உங்களை பிரகாசிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.